Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கிளாஸ் 11 பயாலஜியோட 8th சாப்டர் செல் த யூனிட் ஆஃப் லைஃபோட செகண்ட் ஹாஃப் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீடைல்டாக பார்த்துட்டோம். அதில் ப்ரோகேரியாட்டிக் செல்னா என்ன அண்ட் தென் பேசிக் செல் தியரி அதெல்லாம் டீடைல்டாக பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் செக் அவுட் திஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூகேரியாட்டிக் செல். யூகேரியாட்டிக் செல்லோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அண்ட் அதோட ஆர்கனல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம டீடைல்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூகேரியாட்ஸில் என்னென்ன ஆர்கானிசம்ஸ்லாம் வரும்னு பார்த்தோம்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிங்டம் மொனிரா தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 கிங்டமுமே தே கம் அண்டர் த யூகேரியாட்டிக் செல். மொனிரா மட்டும்தான் தே கம் அண்டர் த ப்ரோகேரியாட்டிக் செல். பேலன்ஸ் இருக்கக்கூடிய புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் தென் அனிமேலியா, இந்த 4 கிங்டமில் வரக்கூடிய எல்லா ஆர்கனிசமே தே ஆர் யூகேரியாட்டிக் செல். ஓகே, பட் எல்லா யூகேரியாட்டிக் ஆர்கனிசமும் சிமிலராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் தே ஆர் நாட் ஐடென்டிக்கல். மார்ஃபாலஜிக்கலாகவும் சரி அனாட்டமிக்கலாகவும் சரி அதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு யூகேரியாட்டிக் ஆர்கனிசம்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஆல் யூகேரியாட்டிக் ஆர்கனிசம்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல். ஓகே, இப்போ யூகேரியாட்டிக் செல்ஸோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். த மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இட் ஹாஸ் த மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில் தான் there is no membrane bound organelles. யூகேரியாட்டிக் செல்ஸில் இட் ஹாஸ் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், வேக்யூல்ஸ் இருக்கும், கோல்கி apparatus இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்லாம் யூகேரியாட்டிக் செல்ஸில் இட் இஸ் present and also it has a well defined nucleus. செல்லோட கண்ட்ரோலிங் சென்டர் இருக்கு இல்லையா, நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ் வந்து யூகேரியாட்டிக் செல்ல வெல் டிஃபைன்டாக இருக்கும். பட் நம்ம ப்ரோகேரியாட்டிக் செல்ல என்னன்னு பார்த்தோம், இட் டஸ் நாட் ஹாஸ் அ வெல் டிஃபைன் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் வந்து வெல் டெவலப் ஆயிருக்காது. அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் அ சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் அ செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். இங்கே இருக்கு இல்லையா இந்த ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ், இதை தான் we call it as cytoplasm. It is common in both prokaryotic and eukaryotic cell. Prokaryotic செல்லையும் சைட்டோபிளாசம் இருக்கும் அண்ட் ஆல்சோ யூகேரியாட்டிக் செல்லையும் சைட்டோபிளாசம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த செல் அண்ட் தென் இந்த செல்குள்ள சென்டராக இருக்கு இல்லையா, இதுதான் we call it as நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸை டீப்பராக பார்க்கும்போது இட் ஹாஸ் அ குரோமோசோம். ஸோ குரோமோசோம்ஸ்லாம் எங்கே அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா இன்சைட் த நியூக்ளியஸ் அண்ட் தென் இந்த குரோமோசோம்குள்ளே இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ரக்சர், இதை தான் we call it as DNA. தட் இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். டிஎன்ஏவாகவும் இருக்கலாம், ஆர்என்ஏவாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ யூகேரியாட்டிக் செல் ஹாஸ் அ மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும் அண்ட் இட் ஹாஸ் அ வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் த சைட்டோபிளாசம். ஓகே, அண்ட் இந்த மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் சொன்னோம் இல்லையா, இந்த மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்ன்ற நத்திங் பட் இது என்ன பண்ணும்னா செல்லுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக பெர்ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனையும் ஒரு செல்ஸ் பண்ணுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஒரு செல்ஸ்குள்ள ஒரு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் தென் கோல்கி apparatus இருக்கும் அண்ட் ஆல்சோ வேக்யூல்ஸ் இருக்கும் அண்ட் தென் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், போத் இன் பிளான்ட் செல்ஸ் அனிமல் செல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்கனல்ஸ் என்ன பண்ணும், ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணி செல்லை இண்டிபெண்டாக அது லிவ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பண்ணுறது தான் இந்த செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூகேரியாட்டிக் செல்லில் மேஜராக பிளான்ட் செல்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் டீப்பராக பார்க்கலாம். வாட் ஆர் த காமன் ஃபீச்சர்ஸ், இந்த பிளான்ட் செல்ஸ்க்கும் அனிமல் செல்ஸ்க்கும் என்னென்ன காமன் ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ், இந்த பிளான்ட் செல்ஸ்க்கும் அனிமல் செல்ஸ்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செல் ஆர்கனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் நியூக்ளியஸ். பிளான்ட் செல்ஸ்லையும் நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் அனிமல் செல்ஸ்லையும் நியூக்ளியஸ் இருக்கும். அதே மாதிரி சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் வந்துட்டு ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்க்கும் யூகேரியாட்டிக் செல்ஸ்க்குமே காமனாக இருக்கும். ஸோ இந்த 2 பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்ஸ்லையும் சைட்டோபிளாசம் இருக்கும் அண்ட் தென் கோல்கி apparatus. கோல்கி apparatus அப்படின்ற ஆர்கனலும் காமனாக இருக்கும் அண்ட் தென் மைட்டோகாண்ட்ரியா.
மைட்டோகாண்ட்ரியாவும் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்ஸ்க்கு காமனாக இருக்கும். அண்ட் தென் வேக்யூல்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, பிளான்ட் செல்ஸ்க்கும் அனிமல் செல்ஸ்க்கும் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேக்யூல்ஸ். பிளான்ட் செல்லில் பார்த்தோன்னா இட் ஹேஸ் அ லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல். இந்த வேக்யூல்ஸ் வந்துட்டு ரொம்ப லார்ஜாக இருக்கும் அண்ட் சென்டராக பிளேஸ் ஆகிருக்கும். பட் அனிமல் செல்ஸில் பார்த்தோன்னா வேக்யூல்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும். ஓகேயா, ஸோ திஸ் த டிஃப்ரென்ஸ். அண்ட் தெர் இஸ் அ மேஜர் டிஃப்ரென்ஸ். பிளான்ட் செல்ஸ்க்கும் அனிமல் செல்ஸ்க்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. தட் இஸ் த செல் வால். செல் வால் அப்படின்றது ஒன்லி ப்ரெசன்ட் இன் பிளான்ட் செல். அனிமல் செல்ஸில் செல் வாலே இருக்காது, பிளான்ட் செல்ஸில் மட்டும்தான் இட் ஹேஸ் அ செல் வால். ஓகே, ஸோ வாட் இஸ் தட் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னு பார்த்தோன்னா, பிளான்ட் செல்ஸில் நம்ம சொன்னோம் இல்லையா செல் வால் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் அனிமல் செல்ஸில் தெர் இஸ் நோ செல் வால். இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன்ஸை நீங்கள் ஆல்ரெடி உங்கள் லோயர் கிளாஸஸில் டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. பட் இப்போ நம்ம யூகேரியோட்டிக் செல்ஸை பற்றி பார்க்குறதுனால பிளான்ட் செல்ஸ்க்கும் அனிமல் செல்ஸ்க்கும் பேசிக்காக என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா வேக்யூல்ஸ் எப்படி இருக்கும், தட் இஸ் big and lesser in number. பட் அனிமல் செல்ஸில் பார்த்தோன்னா வேக்யூல்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும் அண்ட் தெர் ஆர் மெனி வேக்யூல்ஸ். ஓகே, அண்ட் பிளான்ட் செல்ஸில் இருக்க கோல்கி apparatus எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா தே ஆர் சிம்பிளர். அதை தான் we call it as dictyosomes. பட் அனிமல் செல்ஸில் பார்த்தோன்னா there is a single Golgi apparatus but it is complex. அனிமல் செல்ஸில் இருக்க Golgi apparatus காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் பிளான்ட் செல்ஸில் இருக்கக்கூடியது they are simpler. அதை தான் we call it as dictyosomes. And then plant cells it has a unique cell organelle called plastids. Plastids அப்படின்றது nothing but it is the cell organelle. It performs various metabolic functions. அந்த செல்லில் நடக்கக்கூடிய chemical reactionsலாம் இருக்கு இல்லையா, for example photosynthesis. Photosynthesis is a chemical reaction. ஸோ அந்த chemical reactionலாம் இங்கே மேஜராக கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செல் ஆர்கனல் கால்ட் பிளாஸ்டிட்ஸ். இந்த பிளாஸ்டிட்ஸில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் நடக்கும். ஓகே, பட் இந்த பிளாஸ்டிட்ஸ் வந்து இட் இஸ் ஆப்சென்ட் இன் அனிமல் செல். அனிமல் செல்ஸில் பிளாஸ்டிட்ஸ் இருக்காது. எக்ஸப்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா யூக்ளினா. யூக்ளினாவில் மட்டும் பிளாஸ்டிட்ஸ் இருக்கும். அதர் தென் யூக்ளினா மற்ற எல்லா அனிமல் செல்ஸ்லேயும் பிளாஸ்டிட்ஸ் இருக்காது. ஓகே, அண்ட் மேஜர் இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா பிளான்ட் செல்ஸில் சென்ட்ரியோல்ஸ் அப்படின்ற ஆர்கனல் இருக்காது. பட் அனிமல் செல்ஸில் த சென்ட்ரியோல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல்ஸ் அண்ட் த அனிமல் செல். ஓகே, பட் போத் த பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் கம் அண்டர் த யூகேரியோட்டிக் செல். ஓகே, பிளான்ட் செல் அனிமல் செல் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் பார்க்கறதுனால ஒருவேளை அது ப்ரோகேரியோட்டிக் செல்லாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. போத் த பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் இது ரெண்டுமே யூகேரியோட்டிக் செல்ஸில் வரக்கூடியது தான். பிகாஸ் மொனீரா தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 கிங்டமே they come under eukaryotic cell. ஓகே, இப்போ யூகேரியோட்டிக் செல்லோட செல் மெம்பரேன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி ப்ரோகேரியோட்டிக் செல்லோட செல் என்வலப் பார்த்தோம் இல்லையா, இட் ஹாஸ் 3 லேயர்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோவில். ரிமெம்பர் பண்ண முடியுதா? கிளைகோகேலிக்ஸ், செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி யூகேரியோட்டிக் செல்ஸோட செல் மெம்பரேன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இந்த செல் மெம்பரேன் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் த பிளாஸ்மா மெம்பரேன். அவுட்டர் கவரிங் இருக்கு இல்லையா, இந்த செல்லோட அவுட்டர் கவரிங் பிளாஸ்மா மெம்பரேன் தான் we also call it as செல் மெம்பரேன். இந்த செல் மெம்பரேன்ல மேஜராக என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இட் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். லிப்பிட்ஸும் ப்ரோட்டீன்ஸும் தான் இதில் வந்து அதிகமான காம்போனண்ட்டாக இருக்கும். லிப்பிட்ஸ்னால் என்ன, ப்ரோட்டீன்ஸ்னால் என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக பயோமாலிகுல்ஸ் நெக்ஸ்ட் சாப்டர் இருக்கு இல்லையா அதில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போதைக்கு செல் மெம்பரேனில் மேஜர் காம்போனண்ட் எது எது இருக்குன்னு பார்த்தோம்னா தட் இஸ் லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லிப்பிட்ஸில் என்ன லிப்பிட் மேஜராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் பாஸ்போலிபிட்ஸ். லிப்பிட் கண்டெய்னிங் பாஸ்பேட் குரூப். பாஸ்பேட் குரூப் இருக்கக்கூடிய லிப்பிட்ஸ் தான் we also call it as பாஸ்போலிபிட்ஸ். ஓகே, இந்த பாஸ்போலிபிட்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் பை லேயர். பை அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் தட் இஸ் 2. ஸோ 2 லேயராக இந்த பாஸ்போலிபிட்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே ஒரு லேயர் இருக்குது அண்ட் தென் இங்கே ஒரு லேயர் இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டுமே பாஸ்போலிபிட்ஸ். ஓகே, ஸோ 2 லேயராக அரேஞ்ச் ஆயிருக்கிறதுனால we also call it as பாஸ்போலிபிட் பை லேயர். ஓகே, இந்த பாஸ்போலிபிடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா it has 2 parts. The one is hydrophilic head and then hydrophobic tail. இந்த tail இருக்கு இல்லையா that is
ஹைட்ரோஃபோபிக் அண்ட் தென் இந்த ஹெட் இருக்கு இல்லையா தட் இஸ் ஹைட்ரோஃபிலிக். ஹைட்ரோ அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் தட் இஸ் வாட்டர். வாட்டர் இருக்கு இல்லையா அதை தான் we call it as ஹைட்ரோ. அப்போ ஃபிலிக் அப்படின்னா தட் இஸ் லவ்விங். ஸோ வாட்டர் லவ்விங் ஹெட்டை தான் we call it as ஹைட்ரோஃபிலிக் ஹெட். அதே மாதிரி ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா ஃபோபியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபோபியா அப்படின்னா தட் இஸ் ஃபியர். ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறோம் இல்லையா அதை தான் we call it as phobia அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹைட்ரோஃபோபியா அப்படின்னா வாட்டர் ஃபியரிங். ஸோ இந்த பாஸ்போலிபிடோட ஹெட் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா தட் இஸ் வாட்டர் லவ்விங் ஹெட். இந்த ஹெட் வந்துட்டு வாட்டர் என்விரான்மெண்ட்டோட இன்டராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். பட் இதோட டெய்ல் இருக்கு இல்லையா இந்த டெய்ல் எப்படி இருக்குன்னா தட் இஸ் வாட்டர் ஃபியரிங். வாட்டரை பார்த்தாலே பயப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த டெய்ல் வந்துட்டு வாட்டர் என்விரான்மெண்ட் கூட இன்டராக்ஷனே பண்ணாது. அதனால தான் இந்த பாஸ்போலிபிட் பைலேயர் இருக்கு இல்லையா இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஹெட் பார்ட் இருக்கு இல்லையா அது வந்து வாட்டர் என்விரான்மெண்ட்டோட இன்டராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இதோட டெய்ல் இருக்கு இல்லையா இந்த டெய்ல் வந்துட்டு வாட்டர் என்விரான்மெண்ட்டோட இன்டராக்டே பண்ணாது. ஸோ இந்த பாஸ்போலிபிட் பைலேயரில் இருக்கக்கூடிய 2 லேயரோட ஹெட்டுமே இட் இஸ் டுவர்ட்ஸ் அவுட்சைட் வாட்டர் என்விரான்மெண்ட்டோட இன்டராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதோட டெய்ல்ஸ் இருக்கு இல்லையா தட் இஸ் நாட் இன்டராக்ட் வித் வாட்டர். ஓகே அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க தட் இஸ் அவுட்டர் ஹைட்ரோஃபிலிக். அவுட் சைட் இருக்கு இல்லையா ஸோ அவுட் சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே ஹைட்ரோஃபிலிக். அண்ட் தென் இன்னர் சைடு இருக்கு இல்லையா தட் இஸ் ஹைட்ரோஃபோபிக். ஓகே ஸோ பாஸ்போலிபிட் பைலேயர் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ ஹெட் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஹைட்ரோஃபிலிக் ஹெட் அண்ட் டெய்ல் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஹைட்ரோஃபோபிக் டெய்ல். ஓகே அண்ட் தென் இந்த செல் மெம்பரேனில் மேஜராக நம்ம லிபிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பட் இட் ஆல்சோ கண்டைன்ஸ் கொலஸ்ட்ரால் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். இதில் கார்போஹைட்ரேட்ஸ் சுகர் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா குளுக்கோஸ் சுக்ரோஸ். ஸோ அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கும் அண்ட் ஆல்சோ இட் கண்டைன்ஸ் கொலஸ்ட்ரால்ஸ். ஓகே ஸோ மேஜராக லிபிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் கொலஸ்ட்ரால்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். இந்த லிபிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா இதோட ரேஷியோஸ் வந்துட்டு ஒரு செல்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்ஸ் இருக்கு இல்லையா தட் இஸ் ரெட் பிளட் செல்ஸ். ரெட் பிளட் செல்ஸில் 52% ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அண்ட் தென் 40% லிபிட்ஸ் இருக்கும். இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா இது வந்து ஒரு செல்ஸ்க்கும் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு செல்ஸ்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிபிட்ஸ் ரேஷியோ இருக்கும். ஓகே இப்போ செல் மெம்பரேனில் இருக்க லிபிட்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் த மேஜர் காம்பனண்ட் என்ன சொன்னோம் தட் இஸ் ப்ரோட்டீன்ஸ். செல் மெம்பரேனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை தான் we call it as மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ். ஓகே இந்த மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணாங்க. என்னென்ன 2 டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் தென் பெரிஃபெரல் ப்ரோட்டீன்ஸ். இதை எப்படி 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிபெண்டிங் ஆன் த ஈஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி தான் ப்ரோட்டீன்ஸை 2 டைப்ஸாக இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸாகவும் பெரிஃபெரல் ப்ரோட்டீன்ஸாகவும் கிளாஸிஃபை பண்ணாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் த ப்ராசஸ் டு ரிமூவ் சம்திங். ஒரு காம்பனண்ட்டை தனியாக ரிமூவ் பண்ணுற ப்ராசஸை தான் we call it as எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஒரு ப்ரோட்டீன்ஸை ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா they come under the peripheral proteins and சில ப்ரோட்டீன்ஸை ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாமல் இருக்கும் இல்லையா they all come under the integral proteins. ஓகே பெரிஃபெரல் ப்ரோட்டீன்ஸ் யூஸ்வலாக எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் லை ஆன் த சர்ஃபேஸ். இந்த செல் மெம்பரேன் இருக்கு இல்லையா இந்த செல் மெம்பரேனோட சர்ஃபேஸில் இருக்கும். அண்ட் தென் இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா they are partially or totally buried in the membrane. இந்த மெம்பரேன் உள்ள டீப்பராக இருக்கும். அதை தான் we call it as integral proteins. ஓகே நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா செல் மெம்பரேனில் பாஸ்போலிபிட்ஸ் இருக்கும் அண்ட் தென் மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ் இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் பெரிஃபெரல் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ கொலஸ்ட்ரால்ஸ். So these are the major components present in the eukaryotic cell membrane. Okay இந்த செல் மெம்பரேனை பற்றி எப்போ ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த செல் மெம்பரேனை பற்றி டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணாங்க. அரௌண்ட் த இயர் 1950s தான் இந்த யூகேரியாட்டிக் செல் மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அண்ட் இதுலேருந்து இந்த காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஸ்டடி பண்ணாங்க.
அண்ட் தென் இந்த செல் மெம்பரேனோட ஸ்ட்ரக்சரை டீட்டெயில்டாக ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் கிரியேட் பண்ணாங்க. தட் இஸ் கால்ட் fluid mosaic model. இந்த fluid mosaic model அப்படின்றது it tells about the structure of the cell membrane. இந்த செல் மெம்பரேன் எப்படி இருக்கும் அண்ட் இதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இதை யார் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் by the scientist called Singer and Nicholson. 1972ல Singer and Nicholson அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் fluid mosaic மாடலில் ப்ரப்போஸ் பண்ணாங்க. நம்ம ஆல்ரெடி 1950ஸ்ல இதோட ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. 1972ல தான் fluid mosaic மாடல் அப்படின்னு ஒரு மாடலை கிரியேட் பண்ணாங்க. and that model tells you about the cell membrane of the eukaryotic cell. இந்த fluid mosaic மாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா that is quasi-fluid nature of lipid enables the lateral movement of proteins within overall bilayer. This is the cell membrane. It has phospholipid bilayer அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. மேலே ஒரு லேயர் இருக்கும் and then கீழே ஒரு லேயர் இருக்கும். and it also has proteins, membrane proteins இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. integral proteins இருக்கும் and then peripheral proteins இருக்கும். and it also contains cholesterols and carbohydrates அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கொலஸ்ட்ரால்ஸும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அண்ட் ஆல்சோ கார்போஹைட்ரேட் தட் இஸ் சுகர் காம்பனண்ட். ஸோ இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஃப்ளூயிட் மொசைக் மாடல் என்ன சொல்லுது அப்படின்னா குவாசி ஃப்ளூயிட் நேச்சர். குவாசி அப்படின்றது நத்திங் பட் பார்ட்லி அப்படின்னு அர்த்தம். ஃபுல்லாக இல்லாமல் பார்ஷலாக இருக்கக்கூடிய நேச்சர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லிப்பிடோட பார்ஷலாக இருக்கக்கூடிய நேச்சர் என்ன பண்ணுன்னா எனேபிள்ஸ் த லேட்ரல் மூமெண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெக்ரல் ப்ரோட்டீன் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் இந்த பிளைலேயரில் எந்த சைடு வேணாலும் மூவ் ஆகலாம். ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா குவாசி ஃப்ளூயிட் நேச்சர் ஆஃப் லிப்பிட். இந்த லிப்பிடோட பாதி ஃப்ளூயிட் நேச்சர் இருக்கு இல்லையா தட் வில் ஹெல்ப் ஃபார் த ஓவரால் மூமெண்ட் ஆஃப் proteins within the lipid bilayer. ஓகே, இந்த செல் மெம்பரேனோட மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸை ப்ரப்போஸ் பண்ண மாடலை தான் we call it as fluid mosaic model and this is the most important model. இந்த மாடலில் யார் ப்ரப்போஸ் பண்ணா அண்ட் எந்த இயரில் ப்ரப்போஸ் பண்ணாங்க அண்ட் இந்த மாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ நல்லா இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த fluid nature of lipid அப்படின்னு சொன்னோம் இல்லையா that is fluid. ஃப்ளூயிடிட்டி அப்படின்னா என்னென்னா நத்திங் பட் த எபிலிட்டி டு மூவ் வித்தின் த மெம்ப்ரேன். அந்த மெம்ப்ரேன்லேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இல்லையா. அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து மூவ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. அதை தான் வி கால் இட் ஆஸ் ஃப்ளூயிடிட்டி. எதனால் இந்த ஃப்ளூயிட் நேச்சர் வந்து செல் மெம்ப்ரேனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் த செல் க்ரோத். அந்த செல் வந்து க்ரோத் ஆகும்போது அது செல் மெம்ப்ரேனும் ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆனால் தானே அந்த செல்ஸ் ஈஸியாக க்ரோத் ஆக முடியும். பிகாஸ் இட் இஸ் த அவுட்டர் மெம்ப்ரேன் ரைட். அண்ட் ஆல்சோ இன்டர்செல்லுலார் ஜங்ஷன் ஃபார்மேஷன்ஸ். ஒரு செல்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கும் இந்த ஃப்ளூயிட் நேச்சர் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபார் த செக்ரீஷன். ஃபார் எக்ஸாம்பிள் என்சைம் செக்ரீட் ஆகும் அண்ட் தென் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ஸோ இந்த செக்ரீஷன் ப்ராசஸஸ்க்கும் ஃப்ளூயிட் நேச்சர் இஸ் பிளே அ மேஜர் ரோல் இன் செல் மெம்ப்ரேன். ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபார் த எண்டோசைட்டோசிஸ். எண்டோசைட்டோசிஸ் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் அ ப்ராசஸ். ஒரு செல் வந்து அதோட எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு சப்ஸ்டன்ஸை எங்கல்ஃப் பண்ணி வைக்கிது இல்லையா, முழுங்கிடுதா. ஸோ அந்த ப்ராசஸை தான் we call it as endocytosis. and for the cell division, ஒரு செல்ஸ் வந்துட்டு டிவைட் ஆகி இன்னொரு செல்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ இந்த எல்லா ஃபிஹெச்எஸ்க்கும் the fluidity plays a major role in cell membrane. ஓகே, அண்ட் இந்த செல் மெம்ப்ரேனோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா the major function is transportation. ஒரு மாலிக்யூல்ஸ் செல்ஸ்க்கு அவுட் சைட்லேருந்து இன்சைட்க்கும் இன்சைட்லேருந்து அவுட் சைட்க்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா. தட் இஸ் மெயின்லி கேரிட் அவுட் பை த பிளாஸ்மா மெம்ப்ரேன் பட் இட் இஸ் செலக்டிவ்லி பர்மியபிள். எல்லா மாலிக்யூல்ஸ்லேயும் வெளியிலேருந்து உள்ளேயும் உள்ளேருந்து வெளியிலையும் இது வந்து அலோவ் பண்ணாது. செலக்டிவ்லி பர்மியபிள். செலக்டிவ்லி பர்மியபிள் அப்படின்னா செலக்டிவாக சில சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் அந்த மெம்ப்ரேன்குள்ளே பாஸ் ஆக முடியும். சில சப்ஸ்டன்சஸை இதை அலோவ் பண்ணாது. அதனால தான் we call it as selectively permeable.
செலக்டிவாக சில மாலிகூல்ஸை மட்டும்தான் செல் மெம்பரேன் அது வழியாக பாஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ பிளாஸ்மா மெம்பரேனோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனும் தட் இஸ் செலக்டிவ்லி பர்மியபிள். ஓகே, இந்த மாலிகூல்ஸ்லாம் அக்ராஸ் த செல் மெம்பரேன் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா, இந்த மூமெண்ட்டுக்கு 2 மேஜர் ப்ராசஸ் மூலியமாக தான் ஒரு மாலிகூல் வந்துட்டு செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணி மூவ்மெண்ட் ஆகுது. என்னென்ன 2 ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா the one is diffusion and another one is osmosis. இந்த 2 ப்ராசஸ் மூலியமாக தான் ஒரு மாலிக்யூல் பிளாஸ்மா மெம்பரேனை பாஸ் த்ரூ ஆகுது, இன்சைட் டு அவுட் சைட் ஆர் அவுட் சைட் டு இன்சைட். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன்னா என்னன்னு பார்ப்போம். டிஃப்யூஷன் அப்படின்றது நத்திங் பட் the molecules move across the membrane along the concentration gradient. கிரேடியன்ட் அப்படின்றது நத்திங் பட் கலர் கிரேடியன்ட்டாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, டார்க்கர் கலர்ஸ்லேருந்து லைட்டர் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கலர் காம்பனன்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும்ல, அதுதான் we call it as gradient. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன், அதுதான் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்யூஷன் அப்படின்றது மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆல்சோ we call it as solutes அப்படின்னு சொல்லுவோம். அந்த solutes வந்துட்டு மெம்பரேனை கிராஸ் பண்ணும். எப்படி கிராஸ் பண்ணும்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த செல் மெம்பரேன். இந்த செல் மெம்பரேன் இருக்கு இல்லையா, இதுக்கு வெளியில் ஹையர் கான்சன்ட்ரேஷனும் அண்ட் இந்த செல் மெம்பரேனுக்கு உள்ள தட் இஸ் இன்சைட் த செல் அங்கே வந்துட்டு லோவர் கான்சன்ட்ரேஷனும் இருந்ததுன்னா அந்த மாலிகூல்ஸோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி நடக்கும்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து இருக்க மாலிகூல்ஸை லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அந்த ப்ராசஸ் தான் we call it as diffusion. பட் ஆஸ்மாசிஸ் அப்படின்றது தட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் பை டிஃப்யூஷன். அதுவும் டிஃப்யூஷன் ப்ராசஸ் மாதிரியே தான், பட் தட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, வாட்டர் மாலிக்யூல்ஸை ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ்மெண்ட் பண்ணும், அதை தான் we call it as osmosis. ஸோ அப்போ டிஃப்யூஷன் ப்ராசஸ் வந்துட்டு என்னென்ன காம்பனண்ட்டை பண்ணுன்னா மெயின்லி இட் கேரிஸ் அவுட் கேஷியஸ் காம்பனண்ட். கேஷியஸ் காம்பனன்ட் இருக்கு இல்லையா, கேஸ் மாலிகூல்ஸை ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு எந்த ப்ராசஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் டிஃப்யூஷன். அண்ட் தென் வாட்டர் மாலிகூல்ஸை அலாங் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்ல எந்த ப்ராசஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் ஆஸ்மாசிஸ். ஓகே, இப்போ நம்ம மாலிகுல் டிரான்ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த டிரான்ஸ்போர்ட்லேயே we have 2 different types. The one is passive transport and then active transport. passive transportனா என்ன, active transportனா என்னன்னு பார்ப்போம். passive transport அப்படின்றது ஒரு மாலிகுல் அந்த மெம்பரேனை கிராஸ் பண்ணும்போது no energy is required. ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு ஒரு மாலிக்யூல் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா தெர் இஸ் நோ எனர்ஜி ரெக்வயர்ட். ஆட்டோமேட்டிக்காக ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு மாலிக்யூல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். அதுதான் we call it as passive transport. That is along the concentration gradient. That is higher concentration to lower concentration போகும்போது எனர்ஜி தேவைப்படாது. பட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா போலார் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஈஸியாக பாஸ்போலிபிட் பைலேயரை கிராஸ் பண்ண முடியாது. பிகாஸ் பாஸ்போலிபிட்ஸில் ஹெட் அண்ட் டெயில் பார்த்தோம் இல்லையா, ஹைட்ரோஃபிலிக் ஹெட் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் டெயில். ஹைட்ரோஃபோபிக் டெயிலை கிராஸ் பண்ணணும்னா அது வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸாக இருக்கக்கூடாது, பிகாஸ் தட் இஸ் வாட்டர் ஃபியரிங் ரைட். ஸோ அந்த போலார் மாலிக்யூல்ஸ் வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து ஈஸியாக பாஸ்போலிபிட் பைலேயரை கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த போலார் மாலிக்யூல்ஸ் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகும் பார்த்தோம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், தட் இஸ் அகைன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி நடக்கும்னா லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும் with the help of some energy. ஒரு எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மாலிக்யூல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பால் வச்சுருக்கோம் அப்படின்னா மேலேருந்து கீழே போட்டோன்னா அந்த பால் வந்து டக்குன்னு கீழே விழுந்துடும். அதுக்கு நம்ம எந்த ஒரு எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இதுவே ஒரு பாலை கீழே இருந்து மேலே போடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தானே மேலே போட முடியும். தட் இஸ் த எனர்ஜி இஸ் ரெக்வயர்டு. ஸோ அந்த பாலில் கீழே இருந்து மேலே தட் இஸ் லோ டு ஹை கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட். அதேமாரி தான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்லேயும்
லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட். அந்த எனர்ஜி தான் தட் இஸ் ஏடிபி. ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் ஏடிபி இஸ் யூட்டிலைஸ்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கு இல்லையா போலார் மாலிக்யூல்ஸ், வாட்டர் மாலிக்யூல்ஸ், இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இட் ரெக்வயர்ஸ் அ கேரியர். என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் த கேரியர் ப்ரோட்டீன். மெம்ப்ரேன் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மெம்ப்ரேன் ப்ரோட்டீன்ஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸை கேரி பண்ணி ஹை கான்சன்ட்ரேஷன்ஸ்க்கு கொண்டு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேரியர் அப்படின்னா என்ன, டிஃபன் கேரியர் அப்படின்னா என்ன பண்ணும், ஃபுட்டை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் வி கால் இட் ஆஸ் கேரியர். அந்த மாதிரி இந்த மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாலிக்யூல்ஸை கேரி பண்ணி அக்ராஸ் த மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இந்த ப்ரோட்டீன்ஸை வி ஆல்சோ கால் இட் ஆஸ் கேரியர் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். no energy is required. okay, but active transport அப்படின்னா lower concentrationலேருந்து higher concentrationக்கு transport பண்ணும் with the help of carrier protein and also energy is required. okay, எனர்ஜி இல்லாமல் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடக்காது. நீங்கள் இந்த ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் அந்த பால் கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, மேலேருந்து கீழே போட்டால் நோ எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட், பட் கீழேருந்து மேலே போடும்போது எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த passive and active transport. okay, understood, right? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா தட் இஸ் த செல் வால். செல் வால் எங்கே மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம், தட் இஸ் ப்ரெசென்ட் ஒன்லி இன் த பிளான்ட் செல். பிளான்ட் செல்லில் மட்டும்தானே செல் வால் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அனிமல் செல்ஸில் தெர் இஸ் நோ செல் வால், இட் லேக்ஸ் செல் வால், ரைட்? ஓகே, இந்த செல் வாலோட மேஜர் கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ ரிஜிட் அவுட்டர் கவரிங். இங்கே இருக்கு இல்லையா பிளாஸ்மா மெம்பரேன், இந்த பிளாஸ்மா மெம்பரேனை அவுட்டர் கவர் எது பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் த பிளான்ட் செல் வால். ஓகே, அண்ட் இந்த செல் வால் வந்துட்டு நான் லிவிங், இட் இஸ் நாட் அ லிவிங் கிரியேச்சர். இந்த செல் வால் வந்துட்டு நான் லிவிங் அண்ட் தட் இஸ் ஃபுல்லி பெர்மியபிள். நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள், பட் இந்த செல் வால் வந்துட்டு ஃபுல்லி பெர்மியபிள். எல்லா மாலிக்யூல்ஸையும் அவுட் சைட்லேருந்து இன்சைட்க்கும் இன்சைட்லேருந்து அவுட் சைட்க்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கும். தட் இஸ் செல் வால். ஓகே, அண்ட் இட் கிவ்ஸ் ஷேப் அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ஷன். ஒரு செல்க்கு எது ஷேப் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் த செல் வால் அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன். ஒரு செல்லை மெக்கானிக்கலாக டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதும் அண்ட் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த செல் வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதும் எதுன்னு பார்த்தோம்னா தட் இஸ் ஆல்சோ செல் வால். ஓகே, அண்ட் இந்த செல் வால்ஸ் வந்துட்டு மேஜராக எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா செல் டு செல் இன்டராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஒன் செல், இது ஒரு செல் அப்படின்னா அண்ட் தென் அனதர் செல் இங்கே இருக்குது. இந்த ரெண்டு செல்லும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் அ செல் வால். இங்கே இருக்கு இல்லையா அவுட்டர் செல் வால், இந்த அவுட்டர் செல் மூலயமா தான் செல் டு செல் இன்டராக்ஷன் ஹேப்பன்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த செல் வாலில் இருக்க காம்போனன்ட்ஸ் வந்துட்டு ஆல்கேக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பிளான்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அனிமல் செல்ஸில் தான் செல் வால் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஆல்கேயோட செல் வால் காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் made up of cellulose, galactons, mannons and minerals. இந்த மாதிரி காம்பனன்ட்ஸால தான் ஆல்கே செல் வால் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் பிளான்ட் செல் வாலோட காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா தட் இஸ் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ பிளான்ட் செல் வாலில் செல்லுலோஸ் இருக்கும், ஹெமிசெல்லுலோஸ் இருக்கும், பெக்டின்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ ப்ரோட்டீன்ஸ். ஓகே, அண்ட் ஆல்கே செல் வாலில் மினரல்ஸ் சொன்னோம் இல்லையா, மேஜராக என்ன மினரல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் கால்சியம் கார்பனேட். ஓகே, இதுவுமே எக்ஸாமில் ஆல்கல் செல் வாலில் இருக்கக்கூடிய மினரல் காம்பனண்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க, தட் இஸ் கால்சியம் கார்பனேட். ஓகே, இதெல்லாம் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த செல் வால் இருக்கு இல்லையா, இந்த செல் வால்ஸ்லேயும் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், நிறைய லேயர்ஸ் இருக்குது. என்னென்ன லேயர் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ப்ரைமரி லேயர், செகண்டரி லேயர் அண்ட் மிடில் லேமெல்லா. primary layer அப்படின்றது nothing but it is capable of growth. young plant cells இருக்கு இல்லையா, for example ஒரு சின்ன விதையிலேருந்து செடி முளைக்குது இல்லையா, ஸோ அந்த young plant cellsல இருக்கக்கூடிய செல் வால் தான் we call it as primary cell wall. அந்த செல் வளர வளர இந்த primary cell wall வந்துட்டு diminish ஆகிடும் and then secondary cell wall உள்ள வளர ஆரம்பிச்சிடும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே அவுட்டராக இருக்கு இல்லையா, இதுதான் we call it as primary cell wall. அந்த young
யங் பிளான்ட் செல் வந்துட்டு வளர வளர பிரைமரி செல் வால் வந்து ஷெட் ஆகி இன்னர் சைடில் செகண்டரி செல் வால் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இஸ் த செகண்டரி செல் வால் இஸ் ஃபார்ம்ட் ஆன் த இன்னர் சைட் ஆஃப் த செல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி லேயர் இருக்கும் அண்ட் தென் செகண்டரி லேயர் இருக்கும். மிடில் லேமெல்லா அப்படின்றது நத்திங் பட் ஒரு செல் வந்துட்டு அதோட நெய்பரிங் செல்லோட பக்கத்தில் ஹோல்ட் ஆகி பக்கத்தில் பிடிச்சிருக்கு இல்லையா, அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தோன்னா தட் இஸ் த மிடில் லேமெல்லா. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு செல் அண்ட் அதோட நெய்பரிங் செல்ஸ்லாம் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ அந்த எல்லா செல்ஸையும் ஒன்றா எது பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் த மிடில் லேமெல்லா. ஓகே, இந்த மிடில் லேமெல்லால மேஜராக என்ன காம்பனண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் கால்சியம் பெக்டேட். நம்ம ஆல்கேயோட செல் வாலில் கால்சியம் கார்பனேட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, பட் லேயர் ஆஃப் செல் வாலில் மிடில் லேமெல்லால மேஜர் காம்பனண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா தட் இஸ் கால்சியம் பெக்டேட். ஸோ இதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த செல் வால் மிடில் லேமெல்லா இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் there is a small tiny hole. அதுதான் we call it as plasmodesmata. இந்த plasmodesmata அப்படின்றது என்ன பண்ணுனா, it connects the cytoplasm of neighboring cells. இந்த neighboring cellsலாம் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம், ஒரு செல்லில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசமை நெய்பரிங் செல்ஸோட ஒரு டைனி ஹோல்ஸ் வழியாக கனெக்ட் பண்ணும். அதை தான் we call it as plasmodesmata. Okay, this is all about the cell wall. Next நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is endomembrane system. எண்டோ அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், தட் இஸ் இன்டர்னல். ஒரு மெம்ப்ரேனுக்கு இன்டர்னலாக இருக்கக்கூடிய சிஸ்டமை தான் we call it as எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம். இந்த செல் மெம்ப்ரேன் இருக்கு இல்லையா, செல் மெம்ப்ரேனுக்கு இன்டர்னலாக இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம். இந்த எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டமில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி அப்பரேட்டஸ், லைசோசோம்ஸ் அண்ட் வேக்யூல்ஸ். இந்த செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே they come under the endomembrane system. பட் நிறைய ஆர்கனல்ஸ், அதர் ஆர்கனல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, குளோரோபிளாஸ்ட் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. அதெல்லாம் ஏன் எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டமில் வராது அப்படின்னா, இந்த செல் ஆர்கனல்ஸ்லாம் இருக்குல்ல, இதோட ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கோஆர்டினேட்டட். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமாக இருக்கட்டும், கோல்கி அப்பரேட்டஸாக இருக்கட்டும், லைசோசோம், வேக்யூல்ஸ், இந்த 4 ஆர்கனல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கோஆர்டினேட்டடாக இருக்கும். பட் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கோஆர்டினேட்டடாக இருக்காது. அது ஒரு ஆர்கனலும் செப்பரேட்டாக அதோட ஃபங்க்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த 4 ஆர்கனல் இருக்கு இல்லையா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி அப்பரேட்டஸ், லைசோசோம், வேக்யூல்ஸ், இந்த 4 செல் ஆர்கனல்ஸ் தான் they come under the endomembrane system. ஓகே, இந்த எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸை ஒன்று டீடைல்டாக பார்ப்போம். the first one is endoplasmic reticulum. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, எண்டோ அப்படின்னா that is internal. And then plasmic அப்படின்றது nothing but it refers to the cytoplasm. cytoplasm தான் plasmic அப்படின்னு ரெஃபர் பண்ணுறோம். And then reticulum அப்படின்றது nothing but it is the network. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா இன்டர்னல் சைட்டோபிளாசம் நெட்வொர்க். அப்படியா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நெட்வொர்க் ஆஃப் ஸ்ட்ரக்சர் present in the cytoplasm. அதுதான் we call it as endoplasmic reticulum. That is the network of tiny tubular structure scattered in the cytoplasm. ஒரு செல் இருக்குன்னா அந்த செல் உள்ள சைட்டோபிளாசம் இருக்கு இல்லையா, அந்த சைட்டோபிளாசம் உள்ள இருக்கக்கூடிய நெட்வொர்க் ஆஃப் டைனி டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ், அதை தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுதுன்னா, இன்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இன்ட்ரா அப்படின்னா செல்லுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை 2 டிவைட் பண்ணுது. என்னென்ன 2 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் லூமினல் and then extra luminal. luminal அப்படின்றது inside the endoplasmic reticulum. இங்கே எழுதுகிறோம், luminal அப்படின்னா inside the endoplasmic reticulum. endoplasmic reticulumக்கு உள்ளே இருக்க ஸ்பேஸாகவும் and then extra luminal அப்படின்றது that is the space in cytoplasm. cytoplasm இருக்கு இல்லையா, சைட்டோபிளாசமில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் எக்ஸ்ட்ரா லூமினல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செல்லுக்கு உள்ளே இருக்க ஸ்பேஸை 2 கம்பார்ட்மெண்ட்டாக டிவைட் பண்ணுது. த ஒன் இஸ் இன்சைட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் தென் அவுட் சைட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், தட் இஸ் த சைட்டோபிளாசம். ஓகே, அண்ட் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் த ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, சின்ன சின்ன டாட்
டாட்ஸாக இருக்கு இல்லையா, அவுட்டர் சர்ஃபேஸில் இந்த ரைபோசோம்ஸ் ஆர் அட்டாச்டு. நம்ம ஆல்ரெடி ப்ரோகேரியோட்டிக் செல்லே பார்த்தோம். ரைபோசோம்ஸ் வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ்க்கும் காமனாக இருக்கும், யூகேரியோட்டிக் செல்ஸுக்கும் காமனாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரைபோசோம்ஸ் வந்து நாட் ஒன்லி ப்ரெசென்ட் இன் த சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசமில் தனியாக இந்த ரைபோசோம்ஸ் இருக்கிறது இல்லாமல் இட் ஆல்சோ ப்ரெசென்ட் இன் 3 ஆர்கனல்ஸ். என்னென்ன 3 ஆர்கனல்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா, the one is endoplasmic reticulum and the another one is mitochondria and the third one is chloroplast. ஓகே, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரைபோசோம்ஸ் எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா, the first one is endoplasmic reticulum, particularly the rough endoplasmic reticulum. Okay, and the second one is mitochondria. மைட்டோகாண்ட்ரியா இருக்கு இல்லையா, மைட்டோகாண்ட்ரியாலையும் இந்த ரைபோசோம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் ஆல்சோ குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து பிளான்ட் செல்ஸில் மட்டும்தானே இருக்கும். ஸோ அந்த குளோரோபிளாஸ்ட்லேயும் இந்த ரைபோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, and in the endoplasmic reticulum we have 2 types. The one is rough endoplasmic reticulum and the another one is smooth endoplasmic reticulum. Rough endoplasmic reticulum அப்படின்றது nothing but endoplasmic reticulum இருக்கு இல்லையா, இந்த endoplasmic reticulumல அதோட அவுட்டர் சர்ஃபேஸில் ரைபோசோம்ஸ் இருந்தது அப்படின்னா is rough endoplasmic reticulum. இங்கே இருக்கு இல்லையா சின்ன சின்ன ரைபோசோம்ஸ், இந்த ரைபோசோம்ஸ் இருந்ததுன்னா endoplasmic reticulum are classified as rough endoplasmic reticulum. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்றது there is no ribosomes, ரைபோசோம்ஸ் present ஆகிருக்காது. அதுதான் we call it as smooth endoplasmic reticulum. ரைபோசோம்ஸ் இருந்தது அப்படின்னா ரைபோசோம்ஸோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, that is it involved in protein synthesis. ஸோ ஆப்வியஸாக rough endoplasmic reticulum என்ன பண்ணும், protein synthesis பண்ணும். பட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ரைபோசோம்ஸ் கிடையாது, ஸோ நோ protein synthesis. பட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுனா, இட் பெர்ஃபார்ம் லிப்பிட் சிந்தசிஸ். ஓகே, ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ரைபோசோம்ஸ் இருக்கும் and it perform protein synthesis, and then smooth endoplasmic reticulumல ribosomes இருக்காது and it perform lipid synthesis. okay, and additional rough endoplasmic reticulumக்கு என்ன characteristic அப்படின்னா, இது வந்து எக்ஸ்டென்சிவாக இருக்கும். எக்ஸ்டென்சிவ் அப்படின்னா லார்ஜாக இருக்கும் and then continuous with the outer membrane of nucleus. நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இந்த நியூக்ளியஸோட கண்டினியூவாக இருக்கக்கூடியது தான் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, அண்ட் தென் அதுக்கு அடுத்து வர்றது தான் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த மேஜர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா நம்ம என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தட் இஸ் கோல்கி apparatus. கோல்கி apparatus, இதுக்கு ஏன் கோல்கி apparatus அப்படின்னு நேம் வந்ததுன்னா, இட் இஸ் டிஸ்கவர்ட் பை அ சயின்டிஸ்ட் கால்டு கேமிலோ கோல்கி. கேமிலோ கோல்கி அப்படின்ற சயின்டிஸ்ட் 1898ல் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நியூக்ளியஸ் பக்கத்தில் டென்ஸாக இருக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணார். ஸோ அந்த டென்ஸ் ஸ்ட்ரெயின்டு ரெட்டிகுலர் ஸ்ட்ரக்சரை தான் வி கால் இட் ஆஸ் கோல்கி apparatus. that is named by the scientist கேமிலோ கோல்கி. ஸோ கோல்கி apparatusக்கு ஏன் நேம் கோல்கி apparatus அப்படின்னு வந்ததுன்னு கேட்டாங்கன்னா, பை த நேம் ஆஃப்டர் த சயின்டிஸ்ட் கேமிலோ கோல்கி. ஓகே, இந்த கோல்கி apparatusோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இட் இஸ் ஃப்ளாட் ஆர் டிஸ்க் ஷேப்டு சாக்ஸ். இங்கே இருக்கு இல்லையா, ஒரு பவுச்சாக இருக்கு இல்லையா, இந்த பவுச்சை தான் வி கால் இட் ஆஸ் சாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ ஃப்ளாட் டிஸ்க் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு டிஸ்காக அரேஞ்ச் ஆகிருக்குல்ல, இதை தான் வி கால் இட் ஆஸ் ஃப்ளாட் டிஸ்க் ஷேப்டு சாக் ஆர் otherwise we call it as cisternே. இந்த ஒரு சாக்கையும் we call it as cisternே. ஓகே, இந்த ஒரு சிஸ்டர்னேவும் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா, that is stacked parallel to each other. ஒரு சிஸ்டர்னேவும் பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி காயின்ஸை வந்து அடுக்கி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிஸ்டர்னேவும் தட் இஸ் ஸ்டாக்டு பேரலல் டு ஈச் அதர். அண்ட் இந்த சிஸ்டர்னே இருக்கு இல்லையா, தே ஆர் கான்சென்ட்ரிக்கலி அரேஞ்ச்டு. கான்சென்ட்ரிக் அப்படின்ற வேர்ட் நம்ம மேக்ஸில் பார்த்துருப்போம். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னா என்ன, ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், அதை சுற்றி டிஃப்ரெண்ட் ரேடியஸில் டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சர்க்கிள் இருக்கும்
and then another circle and then another circle. But இதோட center point வந்துட்டு காமனாக இருக்கும், எல்லாத்துக்குமே சேம் காமன் சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் ரேடியஸ். அதுதான் we call it as concentric circles அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சிஸ்டர்னே இருக்கு இல்லையா, இதுக்கும் இதோட சென்டர் பாயிண்ட் வந்து காமனாக இருக்கும். அதை வச்சு தான் ஒரு சிஸ்டர்னேவும் அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஓகேயா? ஸோ the சிஸ்டர்னே ஆர் concentrically arranged and it has two phases. என்னென்ன ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, that is convex phase and concave phase. கான்வெக்ஸ் கான்கேவ் இதை நம்ம எங்கே படிச்சிருப்போம், ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா, கான்கேவ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் அப்படின்றது இட் இஸ் கர்விங் அவுட்வர்ட். இதோட கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்வர்ட் நோக்கி வெளிப்புறமாக வந்துட்டு இதோட கர்வ் இருக்கும். பட் இதுவே கான்கேவ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இட் இஸ் கர்விங் இன்வர்ட். இதோட கர்வ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா தட் இஸ் இன்வர்ட். இந்த இமேஜில் பார்த்தாலே தெரியும் இதோட கர்வ் எப்படி இருக்கு, அவுட் சைட் கர்வாக இருக்கா. பட் இதுவே கான்கேவில் எப்படி இருக்குன்னா இதோட கர்வ் வந்து தட் இஸ் இன்சைட். ஓகே, ஸோ அதை தான் வி கால் இட் ஆஸ் கான்வெக்ஸ் சிஸ் அண்ட் கான்கேவ் டிரான்ஸ். இந்த சிஸ்டர்னேல எது கான்வெக்ஸ் சைடு அண்ட் கான்கேவ் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டயக்ராமில் பார்த்தா டீட்டெயில்டாக புரியும். இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த கான்வெக்ஸ் ஃபேஸ். ஏன்னா கான்வெக்ஸ் அப்படின்னா தட் இஸ் கர்விங் அவுட் சைடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனால இதோட கர்வ் வந்து அவுட் சைடில் இருக்கிறதுனால வி கால் இட் ஆஸ் கான்வெக்ஸ் ஃபேஸ். அண்ட் இந்த ரெட் லைன் இருக்கு இல்லையா, தட் இஸ் த கான்கேவ் because it is curving inward. இந்த கான்வெக்ஸ் ஃபேஸை we also call it as forming phase. இந்த கான்வெக்ஸை ஃபார்மிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இந்த கான்கேவை மெச்சூரிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லுவோம் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த கோல்கி அப்பரேட்டஸ் வந்து எண்டோமெம்பரேன் சிஸ்டமில் வரக்கூடிய ஆர்கனலா. எதனால் அது வருது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கோஆர்டினேட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் தென் அந்த நியூக்ளியஸோட எது அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தோம், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் தான் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தோம். இந்த நியூக்ளியஸ்லேருந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அட்டாச் ஆயிருக்கா. இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இட் ஹேஸ் ரைபோசோம்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியுமா. ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணும், இட் சிந்தசைஸ் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்துட்டு ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணும், இட் சிந்தசைஸ் லிப்பிட்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரோட்டீன் வந்துட்டு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் லிப்பிட் சிந்தசிஸை ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து சிந்தசைஸ் ஆன ப்ரோட்டீன்ஸும் லிப்பிட்ஸும் என்ன பண்ணுன்னா இட் கோஸ் டு த கோல்கி அப்பரேட்டஸ். கோல்கி அப்பரேட்டஸோட கான்வெக்ஸ் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த கான்வெக்ஸ் ஃபேஸ்க்குள்ள இந்த ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும். அண்ட் தென் இந்த கான்வெக்ஸ் ஃபேஸ் உள்ளேருந்து இந்த சென்டர் ஆஃப் சிஸ்டர்னு இருக்கு இல்லையா, இங்கே தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் த மாடிஃபிகேஷன். இந்த சிந்தசைஸ் ஆன ப்ரோட்டீன்ஸும் லிப்பிட்ஸும் கான்வெக்ஸ் ஃபேஸ் வழியாக உள்ளே போய் இங்கே உள்ள மாடிஃபிகேஷன் நடக்கும். ஒன்ஸ் மாடிஃபிகேஷன் நடந்ததுக்கப்புறம் கான்கேவ் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த கான்கேவ் ஃபேஸில் எல்லா ப்ரோட்டீன்ஸ் லிப்பிட்ஸும் மாடிஃபிகேஷன் நடந்து மெச்சூர் ஆகிடும். ஸோ அந்த மெச்சூரான ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ் இட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் அ கான்கேவ் ஃபேஸ். ஸோ கான்வெக்ஸ் ஃபேஸ்லேருந்து என்ன நடக்கும், உள்ளே போய் மாடிஃபிகேஷன் நடக்கும். ஆஃப்டர் தட் மாடிஃபிகேஷன் நடந்ததுக்கப்புறம் கான்கேவ் ஃபேஸ் தட் இஸ் த மெச்சூரிங் ஃபேஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஒன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் லிப்பிட்ஸ் மெச்சூர் ஆனோடனே இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த கோல்கி அப்பரேட்டஸ். ஸோ அதனால தான் கான்வெக்ஸ் ஃபேஸை வி கால் இட் ஆஸ் ஃபார்மிங் ஃபேஸ். அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் கான்கேவில் தானே வந்து மெச்சூர் ஆகுது. ஸோ அதனால தான் வி கால் இட் ஆஸ் கான்கேவ் ஆஸ் மெச்சூரிங் ஃபேஸ். இந்த கான்கேவ் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ். சிஸ் ட்ரான்ஸ் அப்படின்றது நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம் இல்லையா, சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ்லாம். ஸோ கான்வெக்ஸ் சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், கான்வெக்ஸ் இஸ் வருதா. ஸோ கான்வெக்ஸ் சிஸ் அண்ட் கான்கேவ் ட்ரான்ஸ். இந்த சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேஸ் வந்துட்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் தே ஆர் இன்டர் கனெக்டட் பிகாஸ் இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மிங் ஃபேஸ்க்கும் மெச்சூரிங் ஃபேஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ தே ஆர் இன்டர் கனெக்டட். ஓகே,
ஆல் அண்டர்ஸ்டுட் ரைட்? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸோட ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இட் ஹாஸ் ரைபோசோம்ஸ். ஸோ ரைபோசோம்ஸ் என்ன பண்ணும்? புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணும். அண்ட் தென் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணும்? லிப்பிட் சிந்தசைஸ் பண்ணும். இந்த புரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ் எங்கே போகும்னா கான்வெக்ஸ் ஃபேஸ் இருக்கு இல்லையா, கோல்கி அப்பேரட்டஸோட கான்வெக்ஸ் ஃபேஸ்க்கு போகும். ஒன்ஸ் கான்வெக்ஸ் ஃபேஸ் தட் இஸ் த ஃபார்மிங் ஃபேஸ் போனதுக்கப்புறம் சிஸ்டர்னே உள்ளே மூவ் ஆகும். இந்த சிஸ்டர்னே உள்ளே தான் மாடிஃபிகேஷன் நடக்கும். ஒன்ஸ் ப்ரோட்டீன் லிப்பிட் மாடிஃபை ஆனதுக்கப்புறம் இட் மெச்சூர்ஸ். எங்கே மெச்சூர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் த கான்கேவ் ஃபேஸ், மெச்சூரிங் ஃபேஸ் இருக்கு இல்லையா. ஒன்ஸ் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இட் கம்ஸ் அவுட் ஃப்ரீ. ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட் சிந்தசைஸ் ஆகி வெளியில் வந்துரும். ஓகே, திஸ் இஸ் த மேஜர் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பை த கோல்கி apparatus. ஓகே, கிளியர் ரைட்? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா கோல்கி apparatusோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன? தட் இஸ் த பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ். இந்த மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரோட்டீன் லிப்பிட்ஸை இதெல்லாம் எது பேக்கேஜ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் கோல்கி apparatus. ரிசீவ் ப்ரோட்டீன் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து வரக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸை சிஸ் ஃபேஸ், சிஸ் அப்படின்னா கான்வெக்ஸ், இஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ கான்வெக்ஸ் ஃபேஸில் ரிசீவ் பண்ணிவிட்டு இட் மூவ் டுவர்ட்ஸ் த ட்ரான்ஸ் ஃபேஸ் தட் இஸ் த மெச்சூரிங் ஃபேஸ். கான்கேவ் ஃபேஸ் இருக்கு இல்லையா, கான்கேவ் ஃபேஸ்க்கு மூவ் பண்ணிடும். அண்ட் தென் மாடிஃபிகேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் சிஸ்டர்னே. இந்த சிஸ்டர்னேக்கு இன்சைடில் தான் மாடிஃபிகேஷன் நடக்கும். ஓகே, ஸோ இந்த கோல்கி apparatus தான் இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் சைட் ஃபார் glycoproteins and glycolipids formation. ஸோ ப்ரோட்டீன்ஸும் லிப்பிட்ஸும் மாடிஃபை ஆகி கிளைகோப்ரோட்டீன்ஸாகவும் கிளைகோலிப்பிட்ஸாகவும் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த கோல்கி apparatus. அண்ட் ஆல்சோ இந்த கோல்கி apparatus என்ன பண்ணுன்னா இட் சிந்தசைஸ் த another cell organelle called lysosomes. லைசோசோம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செல் ஆர்கனலையும் கோல்கி apparatus தான் சிந்தசைஸ் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம லைசோசோம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். லைசோசோம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் தாட் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் த சூசைடல் பேக்ஸ் ஆஃப் அ செல். ஏன் இதை சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். லைசோசோம்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ மெம்பரேன் போன் வெசிகுலர் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ரவுண்ட் செல் ஆர்கனல். அண்ட் இது எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் சிந்தசைஸ்ட் பை த கோல்கி apparatus. நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ. ஸோ கோல்கி apparatus வந்துட்டு பேக்கேஜிங் பண்ணி தான் சிந்தசைஸ் பண்ணோம். இந்த லைசோசோம்ஸ்குள்ள இட் கண்டெய்ன்ஸ் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ். ஹைட்ரோ அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் தட் இஸ் வாட்டர். ஸோ இதெல்லாம் நீங்கள் மறக்கவே கூடாது. எப்போ ஹைட்ரோ அப்படின்னு சொன்னாலும் தட் இஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லணும். அண்ட் தென் லைசிஸ். லைசிஸ் அப்படின்னா தட் இஸ் பிரேக் டவுன். ஸோ ஹைட்ரோலைசிஸ் அப்படின்றது நத்திங் பட் வாட்டரை யூஸ் பண்ணி லார்ஜர் மாலிகூல்ஸை ஸ்மாலர் மாலிகூல்ஸாக பிரேக் டவுன் பண்ணுது இல்லையா, அந்த ப்ராசஸை தான் வி கால் இட் ஆஸ் ஹைட்ரோலைசிஸ். ஸோ ஒரு ப்ராசஸோ ஒரு நேமோ அதோட அண்டர்ஸ்டாண்ட் உங்களால் பண்ணிக்க முடியல அப்படின்னா அந்த வேர்டை ஸ்ப்ளிட் அப் பண்ணி அதோட மீனிங் என்னென்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணாலே மேக்ஸிமம் அதோட மீனிங் ஈஸியாக நம்ம கேட்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர், லைசிஸ் அப்படின்னா பிரேக் டவுன். வாட்டரை யூஸ் பண்ணி நடக்கக்கூடிய பிரேக் டவுனை தான் we call it as hydrolysis. ஸோ லைசோசைம்ஸில் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்கு இல்லையா, அது நிறைய இருக்கும். ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா தட் இஸ் லிப்பேசஸ், புரோட்டியேசஸ் அண்ட் கார்போஹைட்ரேசஸ். லிப்பேசஸ் அப்படின்னு சொல்லும் போதே தட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு லிப்பிட்ஸ் இல்லையா. ஸோ லிப்பிட்ஸை பிரேக் டவுன் பண்ணுற என்சைம்ஸை தான் we call it as லிப்பேசஸ். அப்போ புரோட்டியேசஸ் அப்படின்னா என்ன இருக்கும், ஆப்வியஸாக தெரியுமே, ப்ரோட்டீன்ஸை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைம்ஸை தான் we call it as புரோட்டியேசஸ். அப்போ கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன, கார்போஹைட்ரேட்ஸை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைம்ஸ். ஸோ இந்த லைசோசோம்ஸில் லிப்பேசஸ் இருக்கும், புரோட்டியேசஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸஸ் இருக்கும். இந்த என்சைம்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு செல் வந்துட்டு டேமேஜ் ஆகி அதோட ஃபங்க்ஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து நான் ஃபங்க்ஷனல் கேரக்டரிஸ்டிக்காக மாறிட்டு, பிகாஸ் ஆப்வியஸ்லி அந்த செல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதோட ஃபங்க்ஷன் அதால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி நான் ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இட் டைரக்ட்லி கோஸ் டு த
லைசோசோம். அந்த நான் ஃபங்க்ஷனல் செல்ஸ் எல்லாம் லைசோசோம்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த லைசோசோம்ஸ் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணிடும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ். ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸில் லிப்பேஸ், புரோட்டீஸ், கார்போஹைட்ரேட்ஸஸ் இருக்கு இல்லையா? ஸோ லிப்பிட்ஸ் வந்தாலும் இது வந்து பிரேக் டவுன் பண்ணிடும், ப்ரோட்டீன்ஸ் வந்தாலும் இது பிரேக் டவுன் பண்ணிடும், அண்ட் தென் கார்போஹைட்ரேட்ஸ் வந்தாலும் இது பிரேக் டவுன் பண்ணிடும் இல்லையா? ஸோ இந்த என்சைம்ஸ் எல்லாமே டேமேஜ்டு செல்ஸை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுனால தான் we call it as suicidal bags of the cell. சூசைட் அப்படின்னா எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு செல் வந்துட்டு நான் ஃபங்க்ஷனலாக அதோட ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு பண்ண முடியாத சூழ்நிலையில் நான் ஃபங்க்ஷனாக இருக்கும் போது இதுக்கப்புறம் நான் வாழ தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக எல்லாம் லைசோசோம்ஸ்குள்ளே போயிடும். ஸோ லைசோசோம்ஸ் உள்ள போனோடனே லைசோசோம்ஸ் என்ன பண்ணிடும்? எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணிடும். அதனால தான் தட் இஸ் கால்ட் ஆஸ் த சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த லைசோசோம்ஸ். And then next நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is vacuoles. Vacuoles அப்படின்றது nothing but it is the membrane bound space in cytoplasm. இந்த cytoplasm உள்ள இருக்கக்கூடிய membrane bound space அதுதான் we call it as vacuoles. இந்த vacuolesக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா it contains water, sap, excretory product and other materials. இந்த vacuoles உள்ள it has water and then sap அப்படின்றது nothing but it is a liquid content. இந்த vacuoles உள்ள இருக்கக்குள்ளேயே liquid content fluid அதை தான் we call it as sap. and இந்த செல்லோட excretory products இருக்கு இல்லையா, waste product, இந்த waste product எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா that is also present in the vacuoles. and then other materials. ஸோ இந்த vacuolesக்குள்ள water இருக்கும், sap இருக்கும், excretory product and the other materials. okay, and then இந்த vacuoles இருக்கு இல்லையா, இந்த vacuole சுற்றி there is a single outer membrane. இதை சுற்றி இருக்கக்கூடிய single membrane தான் we call it as tonoplast. ஸோ டோனோபிளாஸ்ட் இப்போ நார்மலாக நம்ம செல் இருக்குது, செல்லை வந்து அவுட்டர் கவரிங் எதுன்னு சொல்லுவோம், தட் இஸ் பிளாஸ்மா மெம்பரேன் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வேக்குவல்ஸை சுற்றி இருக்கக்கூடிய அவுட்டர் மெம்பரேனை தான் வி கால் இட் ஆஸ் டோனோபிளாஸ்ட். இந்த டோனோபிளாஸ்ட் சொன்னோம் இல்லையா, தட் இஸ் த அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் த வேக்யூல். இந்த டோனோபிளாஸ்ட் என்ன பண்ணுன்னா இட் ஃபெசிலிட்டேட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயான் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் அகைன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பார்த்தோம் இல்லையா, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பேசிவ் டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டோனோபிளாஸ்ட்டும் என்ன பண்ணுன்னா அயான்ஸ் அதர் மெட்டீரியல்ஸ்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அகைன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அகைன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னா தட் இஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இல்லையா? லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் போகும்ல, கீழேருந்து பால் போடுறது, ஒரு எனர்ஜியை வச்சு லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு போகும் இல்லையா, அந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டை தான் டோனோபிளாஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ வேக்யூல்ஸோட டோனோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ions against the concentration gradient. okay, so what is tonoplast and what are the functions அப்படின்னு கேட்டாங்கன்னா டோனோபிளாஸ்ட் அப்படின்றது வேக்யூல்ஸோட அவுட்டர் மெம்பரேன். அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தட் இஸ் த அகைன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா there is no tonoplast present in a animal cell. இப்போ நம்ம பிளான்ட் செல்லில் பார்த்தோம் இல்லையா டோனோபிளாஸ்ட் இருக்குன்னு, பட் அனிமல் செல்லில் there is no tonoplast. ஸோ அனிமல் செல்லில் இருக்கக்கூடிய டோனோபிளாஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா there is no tonoplast. ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த வேக்யூல்ஸ் வந்துட்டு அமீபாலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அண்ட் ஆல்சோ ப்ரோட்டிஸ்டாலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அமீபால இருக்க வேக்யூல்ஸை we call it as contractile vacuoles. இந்த contractile vacuoles என்ன பண்ணும் அப்படின்னா it performs osmoregulation and excretion. ஒரு செல்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதும் அண்ட் தென் osmoregulation அப்படின்றது it regulates the water balance. இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ osmoregulation excretionையும் எது பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா that is the contractile vacuole. அதே மாதிரி புரோட்டிஸ்டால இருக்கக்கூடிய vacuole is called as food vacuoles. இந்த food vacuoles என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா it engulf the food particles. ஃபுட் பார்ட்டிகல்ஸை மட்டும் இது உள்ளே வந்து முழுங்கிக்கும்.
ஸோ அதுதான் we call it as food vacuoles in protista. Okay, all clear, right? This is all about the vacuoles. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, endoplasmic reticulum, Golgi apparatus, lysosomes and then finally vacuoles. இது நாலும் சேர்ந்தது தான் we call it as endomembrane system. And then afterwards நம்ம என்னென்ன பார்ப்போம்னா, that is mitochondria, ribosomes and then plastids, chloroplastலாம் இருக்கு. இது எல்லாமே is not a part of a endomembrane system because அதோட functions எல்லாமே coordinatedா இருக்காது. ஓகே, இப்போ நம்ம பார்த்த எல்லாமே NCERT புக்ல இருக்கு. From the starting எல்லா டாபிக்ஸையும் நம்ம லைன் பை லைன் கவர் பண்ணிட்டோம். யூகேரியோட்டிக் செல்னா என்ன அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், வாட் ஆர் த மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் present in eukaryotic cells அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் வாட் ஆர் த செல் ஆர்கனல்ஸ், என்னென்ன செல் ஆர்கனல்ஸ் இருக்குது, பிளான்ட் செல்ஸ்லையும் அனிமல் செல்ஸ்லையும் என்னென்ன செல் ஆர்கனல்ஸ் சேமாக இருக்குது அண்ட் அதோட மேஜர் டிஃப்ரென்சஸ் அப்படின்றதையும் டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் யூகேரியோட்டிக் செல்லோட செல் மெம்ப்ரேன், அதோட செல் மெம்ப்ரேன் எப்படி இருக்கும் அண்ட் அந்த செல் மெம்ப்ரேன் ஸ்ட்ரக்சரை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாடல், தட் இஸ் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் பார்த்தோம் இல்லையா, சிங்கர் அண்ட் நிக்கோல்ஸ் அண்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்ட்டு. ஸோ அந்த மாடலையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் செல் மெம்பரேனோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ், தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன, பாசிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் டிஃப்யூஷன்னா என்ன, ஆஸ்மாசிஸ்னா என்னன்னு டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் தென் செல் வால், பிளான்ட் செல்ஸ்லையும் ஆல்கல் செல்ஸ்லையும் தானே செல் வால் இருக்குன்னு பார்த்தோம். தட் இஸ் நோ செல் வால் இன் அனிமல் செல்ஸ். ஸோ செல் வாலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, அதோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் த லேயர்ஸ் ஆஃப் செல் வால், பிரைமரி செல் வால், செகண்டரி செல் வால், மிடில் லாமெல்லாம் பார்த்தோம் இல்லையா டீட்டெயில்டா. அண்ட் தென் ஃபைனலாக எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டம், எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டமில் 4 ஆர்கனல்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதில் இருக்கக்கூடிய ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் கோல்கி அப்பரேட்டஸ், கோல்கி அப்பரேட்டஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய கான்கேவ் ஃபேஸ், கான்வெக்ஸ் ஃபேஸ், ஃபார்மிங் ஃபேஸ்னா என்ன, மெச்சூரிங் ஃபேஸ்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் அந்த கோல்கி அப்பரேட்டஸ்லேருந்து சிந்தசைஸ் ஆகி வரக்கூடிய ஆர்கனல் தான் லைசோசோம், தட் இஸ் த சூசைடல் பேக்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ்லாம். அண்ட் தென் ஃபைனலாக நம்ம என்ன பார்த்தோம்னா, தட் இஸ் வேக்யூல்ஸ். இந்த வேக்யூல்ஸ் பிளான்ட் செல்ஸில் எப்படி இருக்கும், அனிமல் செல்ஸில் எப்படி இருக்கும், அண்ட் தென் புரோட்டிஸ்டால எப்படி இருக்கும், அமீபால எப்படி இருக்கும்ன்றது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இஃப் தெர் இஸ் எனி டவுட், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது ஆர் கான்செப்ட்ஸில் ஏதாவது கிளாரிட்டி இல்லை ஆர் உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ ட்ரை டு கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஒன்லி வில் கெட் நோட்டிஃபைட். அண்ட் ஆல்சோ நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நீட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. See you guys on next video. Bye bye.